சில சகோதரர்கள் சில விளக்கத்தின் அடிப்படையில் அவங்க தாவா தப்லீகின் அடிப்படையில் சில அமல்களை செய்கிறாங்க. அந்த அமல்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைக்கிறார்கள், மஸ்ஜிதுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க, மஸ்ஜிதில் அவர்களை வைத்து என்ன செய்கிறார்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு சில விஷயங்களை இங்கே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து அதிகமாக பிரச்சனை உருவாகிறது என்ற காரணத்தினால மஸ்ஜிதில் ஹதீஸ் கிதாபு படிக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லப்படணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் போது எது நம்முடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கோ அதை தான் நம்ம மஸ்ஜிதில் வைக்க முடியும். எது நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு கட்டுப்பட்டு இருக்குதோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அந்த அகீதாவுக்கு வெளியில் போய் நம்ம தேடணும் என்று சொன்னால் அவ்வளோதான், குழப்பமாகி போயிடும். புரியுதுங்களா இல்லையா? இப்போ இந்த அமல்களின் சிறப்புங்கிற இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும், புரியுதா, இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ஜிதில் படிப்பதற்கு பொருத்தமான புத்தகம் இல்லை. அதுக்கு என்ன காரணங்கள்? முதலாவது காரணம், இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல ஹதீஸுகளை இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர்களே நான் எழுதிய இந்த ஹதீஸ் பொய் என்று அவர்களே அரபியில் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது தமிழ்லையோ உருதுலையோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது. ஆனால் அரபியில் என்ன இருக்கும்? நான் இப்போ எழுதின ஹதீஸு புரியல, லைஃப் இல்லை, பொய்யினே இருக்கும். எப்படி இருக்கும்? அவங்க எழுதியிருப்பாங்க, நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹதீஸை பொய்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதில் சொல்லியிருப்பாங்க? அரபியில் இருக்கும். பாவம் உங்களுக்கு தெரியாது. ஏன்? அது உருதுலையும் தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது. இரண்டாவது, இந்த கிதாபில் இருக்கக்கூடிய பொய்யான ஹதீஸுகள் போக பல ஹதீஸுகள் மிகவும் பலவீனமானவை, அதையும் ஆசிரியரே எழுதியிருக்காங்க. அது போக ஒரு 10% 15% ஹதீஸு சஹீஹான ஹதீஸை எடுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அவ்வளவு ஹதீஸுகள் சம்பவங்கள் ஒன்று பொய்யானவை அல்லது பலவீனமானவை. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா நமக்கு முன்னாடி உலமாக்கள் இருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம் கேள்விப்பட்டீங்களே, புகாரி மாதிரி முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹீஹ் முஸ்லிமில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹு ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க. அந்த முன்னுரையில் அவங்க எழுதுறாங்க, நல்லா கவனிங்க, அந்த முன்னுரையில் அவங்க எழுதுறாங்க, சஹீஹான ஹதீஸுகளில் நமக்கு போதுமான அளவு நிறைவு இருக்கும் போது நாம் ஏன் பலவீனமான ஹதீஸுகளையும் பொய்யான ஹதீஸுகளை தேடி செல்ல வேண்டும்? ஒருவருக்கு நல்ல கவனிங்க, நபியினுடைய ஹதீஸுகளில், நபியுடைய ஹதீஸில் சஹீஹ் எது பலவீனம் எது என்று ஒருவருக்கு தெரிந்தால் அவர் மக்களுக்கு சஹீஹானதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். எதை சொல்லக்கூடாது? பலவீனமானதை சொல்லக்கூடாது. பலவீனமானதையும் சொல்லக்கூடாதுன்னா பொய்யானதை சொல்லலாமா? நினைச்சு பாருங்க. அவ்வளவு தெளிவா அஹ்லு சுன்னா என்ற அறிஞர்கள் எப்படி ஹதீஸின் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும், தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்து சுண்டி பார்த்து எப்படி தரம் பிரித்தார்களோ அதில் சஹீஹானதை மட்டும்தான் படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும், நம்ப வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப அடுத்த கேள்வி, கிதாபுகளில் இருக்குதான், ஏன் அது பொய்யானது பலவீனமானது என்று அடையாளம் காட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டுச்சு? அதை திரும்ப கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி பலவீனமானதை புகுத்தக்கூடாது. எதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்காது? புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? மூல நூல்கள் அது எழுதப்பட்டிருக்கும், எதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கு? அது பலவீனமானது என்று அடையாளம் காட்டுவதற்காக எழுதப்பட்டதை தவிர அதை வைத்து அமல் செய்வதற்காக எழுதப்பட்டதல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு நீங்க கேட்கலாம், சில விஷயங்கள் நீங்க கூட அப்படி சில விஷயங்களை நம்பி இருக்கலாம், அல்லது அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்றுமில்லை, 481வது பக்கத்தில் 28வது ஹதீஸ் திக்ரின் சிறப்பில், சரிங்களா? திக்ரின் சிறப்பில், அதாவது கலிமாவுடைய சிறப்புகள்னு வரும் பொழுது இங்கே பாருங்க,
இந்த ஹதீஸினுடைய ஷேக் இக்பால் தால் தஃபضل ஹினா 28வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் நீங்க படிங்க. قال القاري قال القاري في موضوعات كبير موضوع لكن معناه صحيح وفي التشرف معناه ثابت يؤيد الأول ما ورد في غير رواية من أنه مكتوب على العرش وأوراق الجنة لا إله إلا الله محمد رسول الله كما بسطت طرقه السنة. இப்போ பாருங்க, அதாவது இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பூமியில் இறக்கணுன்னு அப்போ அவங்க துவா கேட்டாங்க. என்ன துவா கேட்டாங்க? சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 24வது வசனம் 23வது வசனம், காலா ரப்பனா வலம்னா, ஆதமும் ஹவ்வாவும் துவா செய்தார்கள் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டமடைந்திருப்போம். சரி, இந்த துவாவை அவங்களா செஞ்சாங்களா அல்லது அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி துவா செய்யுன்னு கற்றுக் கொடுத்தானா? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். 2வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் அல்லாஹ்விடமிருந்து அவர் சில வசனங்களை கற்றுக்கொண்டார், எப்படி தௌபா கேட்க வேண்டும் என்று, அதை கொண்டு அவர் கேட்டார். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவரை மன்னித்தான். இது குர்ஆன்ல நேரடியா இருக்கக்கூடிய செய்தி. இப்போ என்ன இந்த எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தோன்னே ரொம்ப நாளாக மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கப்படலை. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் நான் கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க துவா கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸை எழுதிட்டு இவங்க ஹதீஸ்ன்னு எழுதுறாங்க. புரியுதுங்களா? எழுதிட்டு இது ஒரு பொய்யான தகவல், இப்படி ஒரு தகவல் ஹதீஸ்ல இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. இப்படி என்று ஹதீஸ்னு சொல்லப்படுது, ஆனா இது பொய்ன்னு இன்னென்ன இமாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில ஹதீஸுகளை சொல்றாங்க. எப்படி மௌலூது கிதாபுடைய ஆரம்பத்தில் எழுதியிருக்கும், லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நபியே நீங்கள் இல்லை என்றால் இந்த வையகத்தை எல்லாம் நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நபியே நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களை கோள்களை நான் படைத்திருக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னதா? இப்போ அல்லாஹ் சொல்லியிருந்தா அது எங்கே இருக்கும்? குர்ஆன்ல இருக்கும். அல்லது எங்கே இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதா ஒரு சஹீஹான ஹதீஸ் குதுஸிலே இருக்கும். இப்படி எங்கேயுமே அது இல்லை. மாறாக ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த செய்தியை பொய்ன்னு வேற சொல்றாங்க. இது நபியின் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த பூமியை யாருக்காகவும் படைக்கல. சூரா தலாக்குடைய கடைசி வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் பூமியை நான் ஏன் படைத்தேன் என்றால், லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் 7 வானங்களை 7 பூமியை படைத்து நிர்வகிக்கின்றான். ஏன்? நீங்கள் அல்லாஹுவை அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று அறிந்து கொள்வதற்காகவும், அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்து அறிந்தவன் என்று அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அந்த படைப்புகளை படைத்திருக்கிறான். யாருக்காக படைக்கல? எந்த மனிதருக்காகவும் எந்த நபிக்காகவும் ரசூலுக்காகவும் அல்லாஹ் படைக்கல. ஹைர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் சாதாரணமானதா? கண்டிப்பா கிடையாது. நம்முடைய கற்பனைக்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை உயர்த்தி இருக்கிறான். நம்முடைய நபியை உயர்த்தணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு பொய்யான செய்தியை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, இப்போ என்ன ஆயிருச்சு? இந்த ஹதீஸ் பரப்பப்பட்டதுனால ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால துவா கேட்கிறது. அடுத்தது, யாரையெல்லாம் இவர்கள் நல்லடியார்கள் நினைக்கிறாங்களோ, யா அல்லாஹ் அவுலியாக்கள் பொருட்டால, யா அல்லாஹ் சுஹதாக்கள் பொருட்டால, யா அல்லாஹ் இவர் பொருட்டால அவர் பொருட்டால எங்களுக்கு கொடுன்னு சொல்லி கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அல்லாஹுவின் பொருட்டால், அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருட்டால், அல்லாஹுவின் அழகிய பெயர்களின் பொருட்டால் துவா கேட்கிறத விட்டுட்டாங்க. தொழுது இபாதத்து பண்ணி, யா அல்லாஹ் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா
உங்களுடைய ஈமான சொல்லி அல்லாஹ்விடத்துல கேளுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதை விட்டாச்சு. எப்படி திருப்தி வந்துருச்சு? யாராவது ஒரு அவுலியாவுடைய பொருட்டால அல்லது ரசூலுல்லாவுடைய பொருட்டால துவா கேட்டால் தான் நம்ம துவாவே கபூல் ஆகும். அதுதான் துவாலையே உள்ளட்சமான துவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சஹீஹான ஹதீஸ்ல எங்கேயாவது, ஒரு சஹீஹான ஹதீஸ்ல அல்லது ஒரு இமாமுடைய சஹீஹான கூற்றுல இன்னொருத்தருடைய பொருட்டால் துவா கேட்கலான்னு ஆதாரத்தை காட்டட்டும். இதுக்கு மேலாக இன்னும் நான் சொல்றேன், ஹனஃபி மதுஹபுடைய ஃபத்வா கிதாபை படிச்சிருக்கிறேங்க என்ற அடிப்படையில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக், இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரெண்டு பேரும் தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் வெறுக்கிறோம் இன்னவரின் பொருட்டால் இன்னவரின் கண்ணியத்தால் அல்லாஹ்விடம் துஆ கேட்பதைங்கிறாங்க. இவ்வளவு தெளிவார். அப்போ பொய்யான பலவீனமான ஹதீஸ்கள் புகுத்தப்படுகின்ற காரணத்தினால என்ன பிரச்சனை ஏற்படுது பாருங்க. நேரடியாக அது அக்கீதா ஷிர்கோட முரண்படுது, ஈமானோட முரண்படுது. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் இன்னொருத்தருடைய பொருட்டால கேட்டால் என்ன ஆயிடுன்னு சொன்னால், இங்கே பாருங்க, இது எப்படி அக்கீதால முரண்படுது? இப்போ நீங்கள் ஒரு மன்னர்கிட்ட போறீங்க, சரியா? இப்போ மன்னர்கிட்ட நேராக போக முடியாது, அப்போ ஒரு மந்திரிகிட்ட சொல்லுவோம், சரியா? இப்போ மந்திரி ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றார். இப்போ மன்னர் விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பாட்டி மறுக்கவும் செய்யலாம். ஆனாலும் தன்னுடைய மந்திரி என்ற அடிப்படையில், மந்திரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருங்கிற அடிப்படையில், மந்திரி இவருக்கு உதவி செய்தவர், இவருடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் மன்னர் கடமைப்பட்டிருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க? அதனால தானே, அந்த தைரியத்தில் தானே இவர் போய் சிபாரிசு பண்றாரு. உலக மன்னர்களிடத்தில் அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் தனக்கு வேண்டப்பட்டவர்கள் சிபாரிசு செய்யும் போது அவங்களால சொல்லுங்க மறுக்க முடியாது. மறுக்கலாம் ஆனா மறுக்க மாட்டாங்க, மறுக்கலாம் ஆனா மறுக்க மாட்டாங்க. ஏன்? இவனால நமக்கு ஒரு காரியம் ஆகணும். இவனை இப்ப பகைச்சுக்கிட்டா நாளைக்கு இவன் நமக்கு வேற ஏதாவது செய்யறான்னு சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுக்காம அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒருத்தரை எப்படி கொண்டு போக முடியும்? நம்ம அல்லாஹ்வுக்கு தான் எல்லாரும் மேலேயும் ஹக்கு இருக்குதே தவிர அல்லாஹ்வின் மீது யாருக்கு எந்த ஹக்கும் கிடையாது. இரண்டாவது, ஒருத்தருடைய பொருட்டால் என்று கேட்கும்போது அது சத்தியம் செய்வதற்கு சமமானது. அது சத்தியம், அதாவது இன்னாருடைய பொருட்டால கேட்டுட்ட நீ எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி. அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்வது அதுவும் ஷிர்க், அது இணை வைக்கக்கூடிய காரணம். அப்ப எப்படி கேட்கணும், எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவா இருக்கு குர்ஆன்ல. குலிதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள், ரஹ்மான் என்று அழையுங்கள். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அவற்றை கூறி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இரண்டாவது எப்படி கேட்கிறது? நம்ம செஞ்ச இபாதத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச இபாதத்தை, யா அல்லாஹ் உனக்காக தொழுதேன் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் உனக்காக நான் திக்ர் செஞ்சேன் எனக்கு ரிஸ்கை கொடு. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய சம்பவம், 3 பேர் குகையில போய் மாட்டிக்கிட்டாங்க. ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. அப்ப இந்த 3 பேரும் என்ன துவா பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபியுடைய பேரை சொன்னாங்களா, நபியுடைய அத்தாவுடைய பேரை சொன்னாங்களா, இப்ராஹிம் நபியுடைய பேரை சொன்னாங்களா, நூஹ் நபியுடைய பேரை சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னாரு, யா அல்லாஹ் என் தந்தைக்கு நான் பணிவிட செஞ்சேன், உனக்காகத்தானே செஞ்சேன், எனக்கு நீ இந்த முசீபத்தை நீக்கி கொடுனார். ஒருத்தர் ஒரு பெண்ணிடத்தில் தவறா நடக்காம விலகி கொண்டாரு, யா அல்லாஹ் உன்னை பயந்து தானே நான் விலகிக்கிட்டேன், நீ எனக்கு இந்த முசீபத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கினார். ஒருத்தர் வேலை செஞ்சவருக்கு உண்டான கூலிய அவர் எதிர்பார்த்ததை விட முழுசா கொடுத்தார். அவர் விட்டுட்டு போனது 1 திர்ஹமோ 2 திர்ஹமோ, அதை இவர் பெருக்கி பெருக்கி ஆடு மாடு ஒட்டகமாகி போச்சு. இவர் வந்து கேட்கிறாரு, அந்த 2 திர்ஹத்தை தூக்கி போட்டு அனுப்பியிருக்கலாம், இல்ல அந்த 2 திர்ஹத்தை வச்சு வியாபாரம் பார்த்து தான் இவ்வளவு பெருசா வந்துச்சு, இதெல்லாம் உனக்குத்தான் சொன்னேன், அவர் எனக்கு ஒன்ன கூட வைக்காம எல்லாத்தையும் தூக்கி போயிட்டார். யா அல்லாஹ் உனக்காகத்தானே நான் கொடுத்தேன், எனக்கு இந்த முசீபத்திலிருந்து பாதுகாத்துக்குன்னு சொன்னாரு. அல்லாஹ் மொத்தமா நீக்கிட்டான். சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுதான் அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ கேட்கறதுக்கு உண்டான வழிமுறை. சரியா? அடுத்து பாருங்க, நிறைய இருக்குது, சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இப்போ நம்ம அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்பிக்கை என்னங்க? இப்போ நம்ம இங்க இருந்து சொர்க்க நரகத்தை பார்க்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது பார்த்துருக்குறாங்களா நபிமார்களை தவிர? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, புரியல. பார்க்க முடியுமா? இப்போ நான் நினைச்சா நான் ரொம்ப இபாதத்து பண்றேன், ஒரே ராத்திரிலாம் அழுது துவா பண்ணிக்கிட்டே இருக்கேன், இஸ்திக்பார் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் பார்த்து எந்த பாவத்துக்கும் போறதில்ல, ஒரே இபாதத்தா பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சொர்க்க நரகத்தை பார்க்குற சக்தி வந்துருமா? சொல்லுங்க பார்க்கலாம். இதே 72வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபிஹி இல்லா மன் இர்ததா மின் ரசூலின் ஃபஇன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி ரஸதா. ஆலிமுல் கைப், அவன் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன். அந்த மறைவான விஷயத்தை யாருக்கும் அவன் காண்பித்து கொடுக்க மாட்டான், தான் விரும்பிய தூதருக்கே தவிர, தான் விரும்பிய நபிமார்களுக்கே தவிர. அதுவும் எவ்வளவு காட்ட வேண்டுமோ அவ்வளவுதான் காட்டுவான், அதுக்கு மேல அல்லாஹ் காட்ட மாட்டான், மறைச்சிருவான். அதனாலதான் யுமினூன பில் கைப், யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை மூமின்கள் நம்பிக்கை கொள்வார்கள். மௌத்துக்கு பின்னாடி உள்ள எல்லாமே கைபான விஷயங்கள். இப்போ பாருங்க, 70,000 தடவை கலிமா ஓதினால் நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன் அப்படின்னு அபூ ஸைத் குர்துபின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. சரி, அது போன்று பல தொகைகளை நான் எனக்காக ஓதி வைத்துக் கொண்டேன், சேமித்து வைத்துக் கொண்டேன். இந்நிலையில் எங்களுக்கு மத்தியில் வாலிபர் ஒருவர் இருந்தார். அவர் கஷ்ஃபு என்ற ஞான திருஷ்டி உள்ளவர் என்பதாகவும் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான காட்சிகள் அவருக்கு தெரிகின்றன என்பதாகவும் அவரை பற்றி பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. அது பற்றி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்து வந்தது. ஒரு நாள் அந்த வாலிபர் எங்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென வேகமாக சப்தமிட்டு அலறினார். அவருக்கு மூச்சு இறைத்து கொண்டிருந்தது. என்னுடைய தாயார் நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றார், அந்த காட்சி எனக்கு தெரிகிறது என்று கூறினார். புரியுதா? ஒரு வாலிபர், அவரை பற்றி அந்த காலத்தில் மக்கள் பிரபலமாக என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அவருக்கு ரொம்ப கஷ்ஃப் இருக்கு, எதெல்லாம் பார்க்குறாரா, சொர்க்க நரகத்தெல்லாம் பார்க்குறாரா. குர்ஆன் என்ன சொல்லுது? சொர்க்க நரகத்தை யாரும் பார்க்க முடியாது, கைப் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான். அந்த கைபை காட்டுறதா இருந்தா கூட அல்லாஹ் யாருக்கு தான் காட்டுவான்? ரசூல்மார்களுக்கு தான் காட்டுவான், வேற யாருக்கும் அல்லாஹ் காட்டுவான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சொர்க்கத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி? அவங்கள விட ஈமான்ல, தக்வால, தஹாரத்துல யாருங்க முன்னேறிட முடியும்? கலீஃபா உமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் இந்த தெருவில் வந்து ஷைத்தான் அடுத்த தெருக்கு ஓடி போயிடுறாங்க. உமரை பார்த்து ஷைத்தான் ஓடி போயிடுறாங்க. உமருடைய நாவில் குர்ஆன் பேசுகிறதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொல்ல சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் இறக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட கலீஃபா உமர் என்றைக்காவது எனக்கு கஷ்ஃப் ஞானம் இருக்கு, நான் சொர்க்க நரகத்தை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்களே என்ன செய்வாங்கன்னா, ஹுதைஃபாவை கூப்பிட்டு, ஹுதைஃபாங்கிற பெரிய சஹாபி, அவர்கிட்ட தான் ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குடைய பேரெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஹுதைஃபா, அதில் ஏதாவது என் பேர் இருக்குதாக பார்த்து பாரு அப்படிமா. எவ்வளோ பெரிய சஹாபி பாருங்க. இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வாலிபர் இருந்தார், அவருக்கு சொர்க்க நரகம்னா தெரியும். அப்போ அவர் திடீர்னு நரகத்தை பார்த்துருக்கிறாரு. நரகத்துக்குள்ளார அவங்க அம்மா போயிருக்கிறாங்க, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ குர்துபினா நம்ம அந்த குர்துபியை நினைச்சுக்க கூடாது, அதான் அங்கே பிரச்சனை. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பிரபலமான ஒரு இமாமுடைய பேர் வரும், அந்த மாதிரி ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஒரு பேர் வரும். இப்போ குர்துபின்னு போட்டவுடனே நம்ம என்ன விளங்கும்? பிரபலமான ஒரு பெரிய இமாம் சொல்றாங்கன்னு விளங்கிப்போம். அப்படி கிடையாது. இவர் வேற அவர் வேற, இவர் வேற அவர் வேற, பேர் மட்டும் ஒற்றுமை. புரியுதுங்களா இல்லையா? இப்போ பாருங்க, அவர்கள் கூறுகிறார்கள், அந்த வாலிபருடைய திடுக்கத்தை நான் பார்த்தபோது நான் ஓதி வைத்திருந்த கலிமாவிலிருந்து ஒரு 70,000 அவருடைய தாயாருக்கு ஹதியா செய்துவிட்டால் 70,000 தடவை கலிமா ஓதினால் நரக விடுதலை கிடைக்கும் என்ற விஷயத்தின் உண்மையும் அவ்வாலிபருடைய கஷ்ஃபு சம்பந்தமான ஞானம், கஷ்ஃபு சம்பந்தமான சந்தேகம் நிவர்த்தியும் ஆகிவிடும் என்று எண்ணி அவ்வாறே ஹதியா செய்தேன். நான் ஹதியா செய்ததை எவரிடமும் கூறவில்லை. அது விஷயம் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால்
அவ்வாலிபர் உடனே, எனது சிறிய தந்தை அவர்களே, இப்பொழுது என்னுடைய தாயார் நரக வேதனையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்று கூறினார். இந்த சம்பவத்திலிருந்து எனக்கு 2 விதமான பலன்கள் கிடைத்தன. முதலாவது, நான் கேள்விப்பட்டிருந்ததை அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். இரண்டாவது, அவ்வாலிபருடைய கஷ்பு சம்பந்தமாக உறுதியும் ஏற்பட்டு விட்டது. 70,000 தடவை களிமா ஓதுனா நரக விடுதலன்னு கேள்விப்பட்டிருந்ததும் இந்த சம்பவத்தை வச்சு உறுதியாயிருச்சான். ஒரு அமல் சரியா இல்லையான்னு உறுதி செய்யறதுக்கு குர்ஆன் பக்கம் திரும்பணுமா, ஹதீஸ் பக்கம் திரும்பணுமா, சஹாபாக்களுடைய கூற்றின் பக்கம் திரும்பணுமா, நம்ம அனுபவப்படுத்தி பார்க்கறதா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, மறைவான ஞானம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் இல்லை என்று நம்புவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் என்பது நம்ம எப்படி நம்பணும்? இதுதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கிட்டா நம்ம நம்பி இருக்கக்கூடிய அகீதாவையே நம்ம மீறுற மாதிரி ஆயிடும். ஒன்று நம்ம நம்பின அகீதா உண்மை, இல்லை இந்த சம்பவம் பொய். இந்த சம்பவம் உண்மைன்னா அப்போ என்ன ஆகிடும்? குர்ஆனின்படியும் ஹதீஸின்படியும் நம்ம நம்பி வச்சிருந்த, ஏன்னா 2 முரண்படுதல் அது, 2த்துலேயும் வேற வேற கருத்தா இருந்தா ஓகே. ஆகிரத்து சம்பந்தப்பட்டது கைப். ஏன் உங்களுக்கு இன்னும் நான் குர்ஆன்ல இருந்து எடுத்துக்காட்டுறேன். சூரா அஹ்காஃப், குல் மா குன்து பித்அன் மினர் ரஸூல் வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறுமையில் உங்களுக்கு என்ன நடக்கும், இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று. நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒமா அத்ரி நான் அறிய மாட்டேன், மா யுஃஅலு பி எனக்கு என்ன நடக்கும், வலா பிக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று. அப்ப இவ்வளவு தெளிவா மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ஆணித்தரமா முடிவு செஞ்சுட்டான். இது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி. இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்பு ஞானங்கிற பேர்ல சொர்க்க நரகம்னா தெரியும் நம்புனா எவ்வளவு பெரிய நம்முடைய அடிப்படை அக்கீதா, குர்ஆனுடைய அடிப்படை அக்கீதாவே தகர்ந்து போயிடும். சாதாரண பிரச்சனையா நம்ம நினைக்க முடியாது. இந்த நம்பிக்கையோட மற்றவங்களுக்கு சொர்க்க நரகம் கண்ணுக்கு தெரியும் நம்பிக்கையோட நம்ம தொழுகையில குர்ஆன் ஓதுனா அந்த குர்ஆன் அந்த தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுங்க? ஏன்னா இது அல்லாஹ்வுடைய சிஃபத். எது? ஒண்ணும் இல்லைங்க, குர்ஆனை திறந்து படிச்சு பாருங்க, எத்தனை வசனம். குல்லா அஅலமுல் கைப், நபியே நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு மறைவான ஞானம் இல்லை, மறைவான ஞானம் எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஒரு நபிக்கு ஏற்படாத ஒரு ஞானம் ஒருவருக்கு எப்படி இபாதத்தால திக்ரால ஏற்பட முடியும்? புரியுதா? சரி, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளை பேசுவோம். முதல்ல நீங்க சிந்திங்க, புரிங்க. இதை வேணும்னா மற்ற அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க. புரியுதுங்களா இல்லையா? அடுத்து ஒரே ஒரு விஷயம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபினா முஹம்மது. இப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அக்கீதால ஒரு முக்கியமான அக்கீதா என்னன்னு சொன்னா, நம்ம சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்போம், சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்ப்போம், மஹ்ஷர்லையும் அல்லாஹ்வை பார்ப்போம். ஆனால் முழுமையாக சொர்க்கத்தில் நம்ம அல்லாஹு தஆலாவை அவனுடைய திருமுகத்தை பார்ப்போம். இது நம்முடைய அக்கீதா. உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்த நாளில் பல முகங்கள் செழிப்பாக பிரகாசமாக இருக்கும், அல்லாஹ்வை தங்களது ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பௌர்ணமி அன்று நீங்கள் சந்திரனை பார்ப்பது போன்று மிக தெளிவாக உங்களது ரப்பை பார்ப்பீர்கள். அல்லாஹ்வை நம்ப அவனுடைய அழகிய முகத்தை நாம் பார்ப்போம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் லன் தரவ ரப்பக்கும் ஹத்தா தமூது. உங்களது ரப்பை நீங்கள் அறவே பார்க்க முடியாது நீங்கள் மௌத்தாகின்ற வரை. அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்ன? இந்த துன்யால யாரும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் பார்க்க முடியாது. சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்தீர்களே, அல்லாஹ்வை பார்த்தீர்களா?
அல்லாஹ்விடத்தில் பேசினீர்களே, அல்லாஹ்வை பார்த்தீர்களா? ஒரே பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்னாராஹு, அவன் ஒளியாயிற்றே, நான் எப்படி அவனை பார்க்க முடியும்? வஹிஜாபுஹுன் நூர், அவனுடைய திரை ஒளியாயிற்றே, அந்த திரையை அவன் நீக்கினால் அவனுடைய பார்வை சென்று சேரும் இடத்தை எல்லாம் அதை எரித்து விடுமே. அப்ப இந்த துன்யால அந்த தாக்கத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, ஆகிரத்துல தான் அந்த தாக்கம். இதுதான் நம்முடைய அகீதா இல்லையா? இப்ப பாருங்க, யாராக அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மூத்த இமாம்கள், தபிஈன்கள், தபு தாபீன்கள், 4 இமாம்கள், அவர்களுடைய மாணவர்கள் எழுதின அத்தனை அகீதா கிதாபை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள். இதான் ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தனது உள்ளத்தால் பார்த்தார்கள் மேராஜில். அவ்வளவு. கண்ணால யாருமே இந்த துன்யால சொல்லுங்க அல்லாஹ்வை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது என்று. சரி, 7வது அத்தியாயத்தினுடைய 143வது வசனம். وَلَمَّا جَاءَ مُوسَى لِمِيقَاتِنَا وَكَلَّمَهُ رَبُّهُ, மூசா நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தபோது அவருடைய இறைவனும் அவரிடத்திலே பேசிய போது, قَالَ رَبِّ أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ, மூசா அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார், என் ரப்பே நீ எனக்கு உன்னை காட்டு. அவ்வளவு பாசம் யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மேல. அல்லாஹ் கூறினான், காலலன் தரானி, மூசா ஒரு காலம் நீ என்னை பார்க்க முடியாது. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு நபியுடைய ஆசை. அல்லாஹ் சொன்னா சரி, வலாக்கினில் நூர் இலல் ஜபலி, மூசா இந்த மலையை நீர் பார்ப்பீராக, ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு, அது அதனுடைய இடத்தில் இருக்குமே ஆனால், ஃபஸௌஃப தரானி நீ என்னை பார்ப்பாய். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு வெளியாக்கிய போது, ஜஅலஹு தக்கா, அந்த மலையை அது சுக்குநூறாக ஆக்கிவிட்டது. வஹர்ர மூசா ஸைகா, மூசா மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டான். எவ்வளவு ஒளி அல்லாஹ் வெளியாக்கினா? ஒரு சின்ன விரலுடைய நுனி அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து, முழு ஒளி இல்லை, 100 இல்லை, எவ்வளவு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விரலின் நுனி அளவு ஒளி வெளியாக்கப்பட்டதா, மழை போயிருச்சு, அப்படியே சொருகிருச்சு, உருகி ஓடிருச்சு. ஃபலம்மா அஃபாக், மூசா மயக்கத்திலிருந்து தெளிவுற்ற போது, கால சுபஹானக், அவர் கூறினார், சுபஹானக் இறைவா நீ மிக பரிசுத்தமானவன், நீ மிக பரிசுத்தமானவன். துபுது இலைக், நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்ட அந்த கோரிக்கைக்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். வஅன மினல் முஃமினீன், உன்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்ட மூமின்களில் நான் முதலாமவனாக இருக்கின்றேன். முடிச்சு, சரண்டர் ஆயிட்டாங்க. புரியுதா? இப்போ பாருங்க, அல்லாஹ் எழுதினவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களை பண்ணி நம்ம துவா செய்யறோம். ஆனால் அப்படி அவங்க ஒரு பெரியவங்க எழுதிட்டாங்கிறதுக்காண்டி நம்ம குர்ஆன் ஹதீஸ்லாம் தூக்கி போட்டு இதை நம்ப முடியுமா? நாளைக்கு இது நமக்கு சிபாரிசு பண்ணுமா? குர்ஆன் ஹதீஸ் சிபாரிசு பண்ணுமா? குர்ஆன் ஹதீஸ் தான் சிபாரிசு பண்ணும். இப்போ இவங்க என்ன எழுதுறாங்க? நம்முடைய ஹஜ்ரத் ஷா அப்துர் ரஹீம் ராயபூரி அவர்களின் சீடர்களிலே ஒருவர் தரையின் எல்லா இடங்களில் அல்லாவின் ஒளிமயமான காட்சியை கண்டு கொண்டிருந்ததால் பல நாட்களாக சிறுநீர் கழிக்காமலேயே இருந்து வந்தார். தரையில போறாரா? ஒளின்னு சொல்லுறதுதான் வேற விஷயம். நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ண போறதில்ல, கேட்க போறதில்ல. அல்லாவின் ஒளியை, அல்லாவின் ஒளிமயமான காட்சியை அவர் பார்த்து கொண்டிருந்ததால் அவர் சிறுநீர் கழிக்காமல் பல நாளாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துடைய ஆசிரியர் என்ன சொல்றாங்க? இவ்விதமான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளனங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்? புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுத், முவத்தா, எத்தனை இமாம்களுடைய கிதாப் இருக்கு. ஒரு ஹதீஸ் கிதாப்ல ஒரு சஹாபிக்கு இப்படி நடந்ததா, ஒரு இமாமுக்கு இப்படி நடந்ததா சொல்லுங்க. ஏதாவது ஒரு சரியான அறிவிப்புல. அது எப்படிங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், அவங்கெல்லாம் ஈமான்ல கஷ்பு ஞானம் அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தருக்கு கஷ்பு ஞானம் கிடைச்சி அவர் தரையிலேயே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் முத்திருச்சுன்னு சொன்னா இப்போ நம்ம எதை நம்புறது சொல்லுங்க? ஸோ இது ஒரு விஷயம், நீங்கள் சிந்திங்க. நம்ம திரும்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ நம்ம வர்றோம் இன்ஷா அல்லாஹ். புரியுதா? உங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நீங்கள் புரியணும்.
அப்போ அதுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய இமாம்களின் அந்த சரியான அகீதாவின் அடிப்படையில் நம்ம அமைச்சிக்கிட்டு போயிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், பள்ளி எந்த நோக்கத்துக்காக நீங்கள் செஞ்சீங்களோ அது உங்களுக்கு மறுமையில் கண்டிப்பாக பலன் தரும். புரியுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஸோ எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அறிஞர்கள் இருக்காங்க, வாங்க உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா அவங்களுடைய மாணவர் தான் நானும். பெரிய பெரிய அறிஞர்கள் மெட்ராஸில் இருக்கிறாங்க, மதீனாவில் படித்தவங்க, மக்காவில் படித்தவங்க. இப்போ நம்முடைய வாழ்நாள் 50 வருஷம்னு வச்சுங்க, 60 வருஷம்னு வச்சுங்க, நம்ம எவ்வளோ கல்வி படிச்சிருப்போம் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் பாதிய 30 வருஷத்தை கல்விக்காக வேண்டிய செலவழித்தோம். வாழ்க்கையில் 30 வருஷம், 20 வருஷம், 25 வருஷத்தை கல்விக்காக வேண்டிய படித்தோம். கேட்போம், நம்ம போய் கேட்போம். நீங்கள் யார் யார்கிட்டலாம் கேட்கணும் விரும்புன்னு கேளுங்க, ஆதாரங்களை கேளுங்க. அந்த ஆதாரங்களை சிந்திச்சு பாருங்க, ஆதாரங்களை சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு குர்ஆன் திறக்கப்பட்டிருக்கு, ஹதீஸ் திறக்கப்பட்டிருக்கு. அதை திறந்து காட்டும்போது உள்ளத்தை பூட்டிக்காதீங்க. அல்லாஹ் தான் கேட்குறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. ஏன் இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டு விட்டன. உள்ளத்தை பூட்டிக்க வேணாம், கண்களை நம்ம மூடிக்க வேணாம். கேட்போம். நம்முடைய ஒரே கொள்கை என்ன? நம்முடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய வட்டத்துக்குள்ளார். அதை விட்டு நம்ம வெளியே போயிட முடியாது. உலகத்தில் என்ன ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலிருந்து நம்ம போகக்கூடாது. ஆனால் சுன்னத் வல் ஜமாத் யாரு? நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய தாபிஈன்கள். சுன்னத் என்றால் எது? எது குர்ஆன் ஹதீஸோ அது சுன்னத். ஜமாத் என்றால் யாரு? சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவங்க தான் ஜமாத்து. பின்னாடி ஜமாத்து நிறைய உருவாகிருக்கலாம், ஒரே ஜமாத் யாரு தான்? சஹாபாக்கள் தான். அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரிவினைகள், பாகுபாடுகள் கிடையாது. நான் உங்களுக்கு இர்பாத் இப்னு சாரியாவுடைய அந்த ஹதீஸை சொன்னேன், அதை முடிச்சுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் வருபவர்கள் கருத்து வேற்றுமையை பார்ப்பார்கள். இஸ்ரவேலர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், அதாவது நசாராக்கள் 72ஆக பிரிவார்கள். என்னுடைய உம்மத் 73ஆக பிரியும். அவர்கள் அனைவரும் நரகத்தில் செல்வார்கள், ஒரு கூட்டத்தை தவிர. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யாருன்னு தான் கேட்டாங்க. 72 கூட்டம் நரகத்துக்கு போற கூட்டம் யாருன்னு விளக்கம் கேட்கல. என்ன கேட்டாங்க? சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டத்தை காட்டுங்க. நாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அனா அலைஹில் யௌம வா ஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அந்த ஜமாத்தில் இருப்பவர்கள். நாங்க முடிச்சோம். நானும் என்னுடைய சஹாபாக்களும் எதில் இருப்போமோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஞானத்தில் தருவானாக. குழப்பங்கள், சச்சரவுகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இந்த நல்ல சிந்தனைகளை ஏற்றவர்களாக நீங்கள் செல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு இந்த மஸ்ஜிதை எப்படி நடத்துவது, இங்கே என்னென்ன அமல்களை நாம் செய்வது என்ற விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு ஆலோசனையாக நம்முடைய தாருல் ஹுதாவிலோ அல்லது அறிஞர்களுடைய அந்த சமூகத்தில் நாம் வைத்துக்கொள்வோம். இப்போ எந்த விஷயத்தையும் போட்டு நம்ம இதை செய்யலாமா வேணாமான்னு குழப்பம் செய்ய வேணாம், சண்டை சச்சரவு செய்ய வேணாம். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை நடக்கட்டும். வர்றவங்களை அனுமதிங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்குதோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நம்ம புரிய வைப்போம். புரியுதுங்களா? குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் இந்த மஸ்ஜிதை கொண்டு செல்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குவோம். நல்ல விஷயங்கள் சென்று சேருவதற்குரிய அந்த திறவுகோலாக நாம் இருப்போம். ஒரு நல்ல காரியத்தை பூட்டக்கூடிய பூட்டாக நம்ம இருந்துடக்கூடாது, நல்ல காரியத்தை திறப்பதற்குண்டான சாவிகளாக இருப்போம். அவர்களுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஆகவே ஒற்றுமையாக இருந்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அதையே நாம் அமல்படுத்தி அல்லாஹ்வுடைய நல்ல வாக்குகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல துஆக்களை பெற்ற மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.